ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இது என் குடும்பம் சேனலில் நாம் இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி ஈஸியாக 10 நிமிஷத்தில் பண்ணக்கூடிய தேங்காய் பால் சாதம் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. அரை மூடி தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன். அதை மிக்ஸி ஜாரில் சேர்த்து 3 தடவை தேவையான அளவு தண்ணி சேர்த்து தேங்காய் பால் எடுத்து வச்சுக்கலாம். 1.5 கிளாஸ் பாஸ்மதி அரிசி எடுத்திருக்கேன். அதுக்கு 3 கிளாஸ் தேங்காய் பால் வர மாதிரி எடுத்துக்கலாம். நாம் இன்றைக்கி குக்கரில் தான் பண்ண போகிறோம். குக்கர் ஹீட் ஆகவும் 4 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். ஆல்ரெடி தேங்காய் பாலில் ஆயில் இருக்கும், அதனால் ஆயிலும் நெய்யும் சேர்க்குறப்ப கம்மியாக சேர்த்துக்கலாம். இப்போ நெய் ஹீட் ஆயிடுச்சு. அதில் ஒரு துண்டு பட்டை, 5 கிராம்பு, 5 ஏலக்காய், 2 பிரிஞ்சி இலை. நான் இங்கே 6 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். உங்கள் காரத்துக்கு எவ்வளோ தேவையோ அதை நீங்கள் சேர்த்துக்கோங்க. 2 மீடியம் சைஸ் ஆனியன் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். இங்கே ஆனியன் பொன்னிறமாக வதங்கணும்னு அவசியம் இல்லை, ஜஸ்ட்டு கண்ணாடி பதம் வந்தால் போதும். அடுத்து 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து பச்சை ஸ்மெல் போகிற வரை வதக்கி விட்டுட்டு ஒரு கைப்பிடி புதினா மல்லி சேர்த்துக்கலாம். தேங்காய் பால் சாதத்துக்கு தக்காளி கம்மியாக சேர்க்கணும், இல்லை கலர் மாறிடும். நான் இங்கே ஒரு சின்ன சைஸ் தக்காளி தான் சேர்த்துருக்கேன். தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. தண்ணிக்கு பதிலாக எடுத்து வச்சுருக்க 3 கிளாஸ் தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துருக்கேன். அரிசி ஊற வைக்கணும்னு அவசியம் இல்லை, கழுவி மட்டும் சேர்த்துக்கிட்டால் போதும். இந்த ஸ்டேஜில் நம்ம ரைஸுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ குக்கரில் மூடி போட்டு ஒரு விசில் வரவும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம சுவையான தேங்காய் பால் சாதம் ரெடி ஆயிடுச்சு. ஃபைனலாக கொஞ்சம் வறுத்த முந்திரி பருப்பு, கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இது என் குடும்பம் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.